ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. 2017 தங்க அனிதா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வெகுஜன மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு கோபம் வந்துச்சு. நீட்டு இங்கே வரும்போது என்னென்ன காரணங்கள் சொல்லி அதெல்லாம் வேணான்னு சொல்லுவோம். அந்த காரணங்கள் ஒவ்வொன்றா வட மாநிலங்கள் இருக்கிறவர்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு முன்னு தெரியாமல் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு அன்யூனிஃபார்மில் வந்து போலீஸ் அடிக்கிறாங்களா இல்லை வேறு யார் உள்ளே புகுந்து அடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பிளாக் பண்ணி திட்டமிட்டு இவங்களை அடித்து கலைச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணாங்க. பட் ஆனால் மாணவர்கள் வந்து யாரும் பயப்படல, திரும்ப அடித்து துரத்தி விட்டு அன்றைக்கி நைட்டே வந்து உட்காந்தாங்க. 2017 அனிதா இறப்புக்கு வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் இல்லையா? அப்போ என்ன சொன்னார்? எனக்கு ஒரு தங்கை இருந்தாங்க, வித்யா. ஸோ அவங்க இறந்தப்போ எனக்கு எந்த மாதிரியான ஒரு வலி உணர்வு இருந்துச்சோ அதை நான் உணர்ந்தேன், நேரில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி வச்சு பாப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனார். இன்னுமே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான். ஏன்னா தங்கை அனிதாவுக்குமே பிடித்தமான ஒரு நடிகர் வந்து விஜய் அவர்கள் தான். இப்போ இந்த நீட் தேர்வை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்களோட கொள்கை எதிரி தான் பிஜேபி. ஓகேங்களா? முதலமைச்சர் அவர்களோட கோரிக்கை தான் நீட் விலக்கு. ஸோ அதை ஆதரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதுவும் மட்டும் கிடையாது, நம்ம அவரோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிலே தான். ஸோ அதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும். அந்த இடத்துல அவர் பாஜகங்கிற வார்த்தையை கூட அவரோட அறிக்கையில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொள்கை எதிரி எந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் இன்னும் விஜய் அவர்கள் தீவிரம் காட்டணும். மாணவர்கள் வந்து போராடினா இங்கே மக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது எந்த ஒரு அரசோட வேலையும் கிடையாது. போராடுறதுக்கான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஸ்டியூஷன்லேயே எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நாங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். டெல்லியில் நடந்ததை நம்ம கண்டிக்கிறோம். காவல்துறை மாணவர்களை தாக்குது போகுதுன்னு கண்டிக்கிறோம். அதே வேலையை இங்கே நம்ம முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நம்ம பாசிச பாஜக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே பாசிச நடவடிக்கையை நம்ம இங்கே பண்ணக்கூடாதுல்ல. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த போராட்ட தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து பேசாமல் விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறாங்க. ஏன் அவங்க இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காவல்துறை நடந்துக்கிட்ட ஒரு விதம். ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் அவங்க பண்ணுறதை நீங்கள் ஏன் திருப்பி பண்ணுறீங்க? நீங்கள் நீட்டை எதுக்கு தானே செய்கிறீங்க? அப்புறம் எதுக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறவங்கள நீங்கள் தடுக்கிறீங்க, உதைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, மாணவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சில பேர் வராங்க இல்லையா? அவங்க தான் விஜய் அவர்களையும் இந்த ஆட்சியையும் எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற நீட்டை எதிர்த்தோ பாஜகவை எதிர்த்தோ பேச மாட்டாங்க. அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் இப்போ தமிழ்நாட்டிலையும் தொடங்கி நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டால் பாதிக்கப்பட்ட முதல் மாணவி அனிதா. ஏன்னா நம்ம நீட்டை வந்து எதிர்க்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் அனிதா அவர்களுக்காக தான் நம்ம எதிர்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? 2017 தங்க அனிதா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வெகுஜன மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு கோபம் வந்துச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. ஸோ அப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, ஒன்றிய அரசும் சேர்ந்து அந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்கணுமோ அடக்கி ஒடுக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த தீப்பொறி அனிதா பற்ற வச்ச அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது மாணவர்கள் மத்தியில் கணண்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவு முழுக்க நம்ம நீட்டு இங்கே வரும்போது என்னென்ன காரணங்கள் சொல்லி அதெல்லாம் வேணான்னு சொல்லுவோம். அந்த காரணங்கள் ஒவ்வொன்றா வட மாநிலங்கள் இருக்கிறவர்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் நடந்த தேர்வுகளை ஒரு ஆண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் இல்லாமல், ஆள் மாறாட்டம் இல்லாமல், சீட் பிளாக்கிங் இல்லாமல், பேப்பர் லீக் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. ஸோ அதெல்லாம் உணர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்லைனில் உருவாக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாணவர்கள்ட்ட வரவேற்பு பெற்றது, இளைஞர்கிட்ட வரவேற்பு பெற்றது. அது டெல்லியில் போராட்டம் பண்ணுது. அவங்க கடந்த அதில் வந்து சோனம் வாங்ஸுக் கல்வியாளர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிக்கிட்டார். தொடர்ச்சியான பட்டினி போராட்டம். அப்போ அவரை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகு தான் வந்து அவரை சனிக்கிழமை அப்புறப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்கே கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிச்சு. அதற்கு ஆதரவாக ரேலி நடந்தப்போ அடிதடி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த மாணவர்களே சுட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து கேட்டை தொட்டால் நாங்கள் சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளருக்கு ஏற்பட்ட ஒரு பயத்தை அது காட்டுது. அந்த மாதிரியான சூழலை அவங்க எப்போ மாணவர்கள் மேலே கையை வைக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து அவங்க இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க அந்த போராட்டத்தை பரவி இருக்கு. தமிழ்நாட்டில் அனிதா பற்ற வச்ச அந்த நெருப்பு கனடிட்டே இருந்துச்சு. அதற்கான ஒரு ஸ்பார்க்காக அங்கே போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க. அது திரும்ப இங்கே தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே மாணவர் அமைப்புகள் போராடிட்டே இருக்காங்க. சென்னையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பால நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தொடர் இருப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த போராட்டம் வெற்றி பெறும். அதை நோக்கி தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் டெல்லியில் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க இல்லையா, அங்கே எப்படி இருந்துச்சு? மாணவர்கள்லாம் ரொம்ப அடிக்கிறாங்க, போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் எப்படி இருந்துச்சு? மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடுறது நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்த உரிமை. ஸோ போராடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அரசு. ஸோ அவங்க முறையாக அனுமதி வாங்கிக்கிட்டு அமைதியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 25 நாடுகளுக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் அரசு அவர்களை கூப்பிட்டு வச்சு எதுவுமே பேசலை. அவங்க அதன் பிறகு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். எதுவுமே அந்த சிஜேபியை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேலி போகவே கிடையாது. மாணவர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்துருச்சு. அவங்க அந்த இடத்துல அக்காமடேட் பண்ணிக்க முடியல. வெளியே போய் கிட்டத்தட்ட அவங்க பார்லிமெண்ட் வாசல் கிட்ட போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள சுடுறதுக்கு தயாராகிறாங்க. அவங்கள கண்ணு முன்னு தெரியாமல் டியர் கேஸ், அவங்களோட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு நேம் பேட்ச் கூட கிடையாது, அன்யூனிஃபார்மில் வராங்க. அன்யூனிஃபார்மில் வந்து போலீஸ் அடிக்கிறாங்களா இல்லை வேற யாரும் உள்ள பூந்து அடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக பெண்கள் குழந்தைகள் வந்தாங்க போராட்டத்துக்கு, மாற்றுத்திறனாளிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு யாரையுமே பார்க்கல. அவங்க எல்லாத்தையும் விட்டு எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க. பேரிகார்டு போட்டு பேரிகார்டை வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு வச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன தள்ளுனா போகிற பேரிகார்டெலாம் கிடையாது. பெரிய அளவில் ஜெஜெண்டிக்காக இருக்கும். அதை தள்ள முடியாது. அது 5 அடிக்கு மேலே இருக்கும். ஏறி குதிச்சும் அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது. அந்த மாதிரி பிளாக் பண்ணி திட்டமிட்டு இவங்களை அடித்து கலைச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணாங்க. பட் ஆனால் மாணவர்கள் வந்து யாரும் பயப்படல. திரும்ப அடித்து துரத்தி விட்டு அன்றைக்கி நைட்டே வந்து உட்காந்தாங்க. திரும்ப அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்தாங்க. புதுசாக பக்கத்து மாநிலங்கள்லேருந்து, டெல்லியை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லேருந்து வந்து ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி அடித்து ஒடுக்குன அன்றைக்கி எவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சோ கிட்டத்தட்ட இன்றைக்கும் 1 லட்சம் மாணவர்கள் வந்து அங்கே திரண்டுட்டு தொடர் போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அடித்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கல்வி உரிமைகளுக்காக ஒருத்தவங்க போராடுறான்னு தன்னுடைய ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம், அதே இந்த அரசு உடைக்குது அப்படின்ற ஒரு கோபத்தில் பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஸ்ட் பெங்கால், எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை எதிர்த்தும் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆட்சியாளர்களை வந்து ஆட்டி பார்த்துருக்கு. ஸோ அதன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பிரசிடென்ட் 12 மணிக்கு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வீடியோ போடுறாரு. என்றைக்குமே அவர் டெலிபிராம்ப்ட் வச்சுக்கிட்டு இல்லை யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் எடுத்து தான் போனார். இன்றைக்கி செல்ஃப் வீடியோ எடுத்து அவர் போடுறாரு. நைட்டு 1 மணிக்கு சோனம் வாங்ஸுவை சந்தித்து அந்த உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி, அப்போ சோனம் வாங்ஸ் ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காரு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் இது பண்ணி நான் உறுதியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனால் அதை சிஜேபி நம்பலை. நீங்கள் முதல்ல தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரை பதவி விலகணும் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கையாக இப்போதைக்கு இருக்குது. அது நடக்காத வரை அவர்கள் அந்த போராட்டத்தை விட மாட்டாங்க. தமிழ்நாடும் நீட் விலக்கு வாங்காத வரை இந்த போராட்டத்தை விடாது. 2017 அனிதா அவர்கள் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட, நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட முதல் மாணவி அவங்க. இந்த 8-9 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் போராடுறாங்க இல்லையா? இந்த 8-9 வருஷமா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? நம்ம அனிதா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்துச்சு. அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பிஜேபி கவர்மெண்ட் கூட அவங்க அலையன்ஸில் தான் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் மாணவர்கள் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் நீட்டை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் அனிதாவோட நீட் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. கவர்மெண்ட் மாறினாங்க. அவங்கள்ட்ட தெரியாது, அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, நம்ம சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லி அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ராஜன் கமிட்டி அவர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ராஜன் கமிட்டி இது பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அறிக்கை வாங்கி பில் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புனாங்க. ஆனால் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா திமிருத்தனமாக இங்கே தமிழ்நாடு அரசுக்கு மதிக்காமல், தமிழ்நாடு அரசு யுனானிமஸ்லி ஒட்டுமொத்த கட்சிகளும் பாஜகவை தவிர்த்த, பாஜக கூட எதிர்க்கல, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மனதாக இங்கே தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி அதை அப்படியே கிடப்பில் போட்டு திரும்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு கவர்னர் உரிய சீக்கிரம் அதில் முடிவெடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதை திரும்ப அவர் பில்லை ரிட்டர்ன் பண்ணார் நம்ம லெஜிஸ்லேச்சருக்கு. திரும்ப உடனே அந்த பில்லை ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணாமல் திருப்பி அனுப்புனாங்க கவர்னருக்கு. கவர்னர் அதை இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் கையில் அது பெண்டிங்கில் இருக்குது.
ஸோ எப்படி நமக்கு சட்ட ரீதியான ஒரு மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்லேயுமே நீட்டுக்கு எதிரான வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அதையும் தாண்டி இப்போது ஆட்சியில் இருந்தப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் கவர்னருக்கும் இங்கே இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெப்டி சிஎம் உதயனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நீட்டை எதிர்த்து இங்கே இருக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து நீட்டு விலக்கு கொடுக்காத ஒன்றிய அரசை எடுத்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பார்லிமெண்ட்டை வந்து முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நாள் தான் இன்றைக்கி டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. அந்த நீட் விலக்கு நோக்கி இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு இன்னைக்கு நம்ம தங்கச்சி நம்ம கூட இல்லையே, ஒரு எக்ஸாம் அந்த நீட் எக்ஸாம்னால இன்னைக்கு நம்ம தங்கச்சி நம்ம கூட இல்லையே. இந்த அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, இப்போ எல்லாரும் போராடுறாங்க இல்லையா? இது கூட எப்படி நம்ம பார்க்கணும்னா அனிதாவோட மரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது அனிதாவுக்கு முன்னாடி நிறைய பேர் முறையான மார்க் வாங்கல, இல்லை அவங்க நினைச்ச படிப்பு கிடைக்கலன்னு கூட இறந்துருப்பாங்க. பட் ஆனால் அனிதாவோட மார்க்ஸ் அந்த மாதிரி. அதையும் தாண்டி அனிதா வந்து சும்மா இல்லை, எனக்கு ஒரு அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கு, நான் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தின பாடத்தை படித்தேன், அவங்க நடத்தின தேர்வு எழுதினேன், அவங்க தான் எனக்கு மார்க் போட்டாங்க, பட் ஆனால் அந்த மார்க் செல்லாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி எழுத்து தெருவுக்கு வந்து போராடினாங்க. அப்போ இருந்த எதிர்கட்சிகளை சந்தித்து முறையிட்டாங்க, ஆளுங்கட்சிகளை சந்தித்து முறையிட்டாங்க, நீட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஃபைல் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த சிஸ்டத்தை நம்பி போராடி, ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக மனமுடைந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவோட மரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினது. அதன் பிறகு அந்த மாணவர்களோட இறப்பை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்குமே அந்த போராட்டம் தான் ஒரு காரணமாக. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டவங்க வந்து மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆமாம், தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்காங்க நீட் தேர்வால். ஸோ இவ்வளோ உயிர்களும் பறி போகக்கூடாதுன்றதான் அப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஸோ ஆனால் ஒவ்வொரு இடமும் அது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ இந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சிஜே வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் அப்படின்ற மாதிரி இளைஞர்களை சொன்னார், வேலை இல்லாத இளைஞர்களை. ஸோ அதை மையமாக வச்சு ஒரு கட்சி மாதிரி ஆரம்பித்தாங்க. அது ஆன்லைனில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. ஸோ அப்போ மாணவர்களுக்கான ஒரு வரவேற்பு பெற்றதில் மாணவர்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதியான அந்த நீட் பேப்பர் லீக் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆனிச்சு. ஸோ அதை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தை அங்கே தொடங்கியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இந்தியா முழுக்கும் முறையிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நீட் எதிர்ப்பு உணர்வு இப்போ திரும்ப வெளிவந்திருக்கு. ஸோ அதனால் போராட்டம் வந்து மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இப்போ இந்த நீட் தேர்வை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2017 அனிதா இறக்கும்போது ஏடிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே வந்து அதை எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நீட் தேர்வை நாங்கள் வந்து பேன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவங்க பேன் பண்ணலை. இப்போ டிவிகே வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனிதாவோட இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ், ஓகேங்களா? ஏன்னா அனிதா நீட்டுங்கிற ஒரு அரசு இது பண்ணி தான், அதனால தான் அனிதா இறந்து போனாங்க. ஸோ அனிதாவோட இறப்புங்கிறது பாலிடிக்ஸ் தான். அதில் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். பாலிடிக்ஸ் இன்னொன்று அதை நம்ம தவறான விஷயத்தில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அனிதா இறந்ததுக்கு போது ஏடிஎம்கே இருந்துச்சு, அதன் பிறகு டிஎம்கே வந்தாங்க. டிஎம்கே வந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்ததும் நீட் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அதற்கான சட்ட ரீதியாக என்ன வேலைகள் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணாங்க. ஈவன் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி எதிர்த்தும் போராட்டம் பண்ணாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். நீட் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் ஒரு முடிவு எடுத்தாலும் அதோட இறுதி முடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட்டு போயிட்டு தான் அது வரும். ஸோ அதற்கான இது தான் நம்ம அனுப்பிச்சிருக்க அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திட்டமிட்டு கிடப்பில் போட்டு வச்சு தான், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கவர்னர் கூட எவ்வளோ சண்டை போட்டு அதை அனுப்பிச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிஎம்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் இப்போ யூனியன் கவர்மெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2024 எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ். ஸோ நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் சரி, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் சரி, விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் விலக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு தமிழ்நாட்டில். அவங்க மேனிஃபெஸ்டோவிலே அது சொல்லியிருந்தார். அந்த உத்தரவாதத்தை வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டணிக்கு தலைமை தாங்கிய திமுக, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் 2024 ஆட்சி மாற்றம் வந்துடும், நீட்லேருந்து விலக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 30 சீட்டு கிட்டத்தட்ட அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து இந்தியா கூட்டணி இழந்துட்டாங்க. ஸோ இந்தியா கூட்டணியோட தோல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நீட்டு விலக்கு வாங்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதுக்கான ஒரு சூழல். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களோட அதான் வந்து பிஜேபி தவிர இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எதிர்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் எங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத பிரதமரை நேரில் சந்திச்சும் போது முறையிட்டாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுவாக தான் இருக்குது. ஸோ அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை
கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து போராடக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து இந்த நீட் தேர்வுக்காக பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்களோட கொள்கை எதிரி தான் பிஜேபி. ஓகேங்களா? முதலமைச்சர் அவர்களோட கோரிக்கை தான் நீட் விலக்கு. ஸோ அதை ஆதரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். சரி, நீங்கள் அரசாக இருந்த ஆதரவு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி எதிர்த்து போராடிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. மாணவர்களோட கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டோட உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு கண்டிப்பாக அவர் பேசிதான் ஆகணும். அதுவும் மட்டும் கிடையாது, நம்ம அவரோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிலே தான். ஸோ அதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும். அந்த இடத்துல அவர் பாஜகங்கிற வார்த்தையை கூட அவரோட அறிக்கையில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொள்கை எதிரி எந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் இன்னும் விஜய் அவர்கள் தீவிரம் காட்டணும். ரெண்டாவது, மாணவர்கள் வந்து போராடினா இங்கே மக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது எந்த ஒரு அரசோட வேலையும் கிடையாது. போராடுறதுக்கான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஸ்டியூஷன்லேயே எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஓகேங்களா? அனுமதி குடிக்கலனாலும் மாணவர்கள் போடாதான் செய்வாங்க. உங்களுக்கு மக்களுக்கு இடையூறு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இடையூறு ஏற்படாத வண்ணம் மாணவர்களை அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க. ஏன் மெரினாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதியை ஒதுக்கி கொடுக்கலாம். அவங்க அமைதியான முறையில் நீட் தேர்வு எதிர்த்து போராடுவாங்க. நம்ம முதல்வர் அவர்களோட கனவை, நீட் விலக்கு வேணுங்கிற கனவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி கொடுப்பாங்க. அதை மட்டும் கிடையாது, டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுமே போராட்டத்தில் கலந்துக்கல அவர் சொல்லலாம். அவங்க அரசியல் புதுசாக இப்போ தான் வந்து உடனே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கும். ஸோ ஏன்னா மாணவர்களில் வந்து அவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் கற்றுக்கணும், போராட்டத்துக்கு அவங்களும் வரணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து போராடினா மட்டும் தான் நமக்கு நீட் விலக்கு கிடைக்கும். அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டை அடக்கி ஒடுக்கிற வேலைகளை பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம டெல்லியில் நடந்ததை நம்ம கண்டிக்கிறோம். காவல்துறை மாணவர்களை தாக்குது போகுதுன்னு கண்டிக்கிறோம். அதே வேலையை இங்கே நம்ம முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை பண்ணுது. அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நம்ம பாசிச பாஜக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே பாசிச நடவடிக்கையை நம்ம இங்கே பண்ணக்கூடாதுல்ல. ஸோ மாணவர்கள் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன இதனால் நடந்துட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால் அவருக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. சப்போஸ் ஒரு வேளை விஜய்க்கு எதிராக பாஜக வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க. ஆமாம், விஜய் அவர்களுக்கு நம்ம மாண்பு முதல்வர் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அவர் சொன்ன மாதிரி அவரை பிடிச்ச ஒரு கோடி பேர் இருக்கான் வெளியே. ஓகேங்களா? அவருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் கிரேஸாக தான் அமையும். ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட பாஜக அப்படியே எடுத்து பேசுவான். ஸோ நீங்கள் ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 2017 அனிதா இறப்புக்கு வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் இல்லையா? அப்போ என்ன சொன்னார்? அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர். அவருக்கு இப்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக வரணுங்கிற ஆசைலாம் இருந்துச்சா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் எங்களுடைய இழப்பு, அந்த இழப்புக்கு அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் சொன்னார். இன்னுமே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான். ஏன்னா தங்கை அனிதாவுக்குமே பிடித்தமான ஒரு நடிகர் வந்து விஜய் அவர்கள் தான். ஸோ அப்போ ஒரு நேரில் வந்து எனக்கு ஒரு தங்கை இருந்தாங்க, வித்யா. ஸோ அவங்க இறந்தப்போ எனக்கு எந்த மாதிரியான ஒரு வலி உணர்வு இருந்துச்சோ அதை நான் உணர்ந்தேன், நேரில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி வச்சு பாப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனார். அதுக்கு நான் அப்போவே அவருக்கு நன்றி சொல்லியிருந்தேன். இப்போவுமே அவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அப்போ எங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடிஞ்சதுன்னு கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் போனது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு விஷயமா அவருக்கு நடந்திருக்கு. ஸோ அதை நினச்சி வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அனிதாவுக்கு வந்து பிடிச்ச நடிகர் வந்து விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு அனிதா அவர்கள் இருந்ததுனாலும் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே இருந்தாங்க. நம்ம தங்கச்சிக்காக நம்ம வீட்டுக்கு வந்தார், நம்ம கிட்ட பேசினார். இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்திருக்கு, சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, அனிதா இப்போ இருந்தாலுமே அவங்க டிவிக்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல, சொல்ல முடியாது. ஏன்னா நான் அனிதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து அம்பேத்கர் எடுத்து சொல்லியிருக்கேன், பெரியார் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க புதுசாக ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா எடுத்த உடனே அவங்களோட கொள்கைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா நான் அப்போ தான் அனிதாவுக்கு அந்த அரசியல் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அவருக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம், எனக்குமே அவரோட படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா, அனிதா ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்றலாம் நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு நம்ம தங்கச்சி மரணத்துக்கு வீட்டுக்கு வராரு, என்னோட தங்கச்சி மாதிரி அனிதான்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ 2026 சிஎம் ஆயிட்டாரு. இப்போ இதுக்கு அவர் ஒரு தீர்வு கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல உங்களுக்கு? ஆமாம், அவர் நம்புகிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு சிஎம்மு.
தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இப்போ அவர் தான் நின்று ஆகணும். தமிழ்நாட்டு உரிமைகளை தமிழ்நாடு அரசுக்கும் சரி ஒன்றிய அரசுக்குமான ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இது வந்தது கிடையாது. எப்போ எங்கள் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி இங்கே வந்துச்சோ அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் இருந்த இப்போ முதலமைச்சர் அவர்கள் எல்லா முதலமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நின்று குரல் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளோட முதலமைச்சரும் பண்ணணும். அதை ஏன் இப்போ அதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தா நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தை அடிக்கி ஒடுக்கிற வேலையை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. இப்போது டெல்லியில் பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து ஃபேராக நடத்தணும், வெளிப்படைத்தன்மையோடு நடத்தணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீட்டை பேன் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இது எது சரின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே சமமான கற்றல் வாய்ப்பே யாருக்கும் கிடையாது. ஆனால் சமமான ஒரு தேர்வு முறையை கொண்டு வரணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நீட்லேருந்து முழுமையாக விலக்கு கேட்குது. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு தான் நம்ம கேட்க முடியும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது அவர்கள் தான் சொல்ல முடியும். அடுத்த மாநிலத்தோட உரிமைகளையோ அவங்களோட விருப்பத்திலேயே நம்ம தலையிட முடியாது. ஏன் ஒரு சில மாநிலங்கள் வீட்டிலேருந்து விலக்கு வேணும்னு கூட இப்போ கூட நினச்சிட்டு இருக்கலாம். பட் அந்த மாணவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுது பேப்பர் லீக் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேரான ஒரு இது வேணும். இந்த பேப்பர் லீக்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையாக பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவர்களோட முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. அதுவரை அவர்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த போராட்ட தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து பேசாமல் விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம நீட் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்த்து பேச வேண்டிய ஒரே கட்சி ஒரே அரசு பிஜேபி, பாஜக ஒன்றிய அரசு மட்டும்தான். ஸோ நம்ம விஜய் அவர்களை ஏன் அவங்க இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காவல்துறை நடந்துக்கிட்ட ஒரு விதம், ஓகேங்களா? காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே போராட்டத்துக்கு போகிற பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள். இப்போ ஆரம்பித்ததில் ஓகேங்களா, அவர்கள் கூட்டணியில் இருக்கிறது விஜய் அவர்கள் கூட தான் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தை ஒடுக்காதீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பேசணும். அண்ணன் வந்து விஜயனை வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிராக பேசணும்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுகிறாங்க, அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க. ஸோ அண்ணன் அவர்களும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு அவங்க போராட்டத்துக்காக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அந்த குணம் வந்து தெரிகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கணும், இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. மாணவர்களை போராட விடாமல் கல்வி நிலையங்களில் பூந்து கைது பண்ணுறது, பேட்ச் இல்லாமல் இங்கேயுமே அடிக்கிறாங்க போலீஸு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை இன்னும் கொந்தளிப்பு கொண்டு போகணும். அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கடுமையானலாம் எதுவும் பேச கிடையாது. ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க பண்ணுறதை நீங்கள் ஏன் திருப்பி பண்ணுறீங்க, நீங்கள் நீட்டை எதுக்கு தானே செய்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறவங்கள நீங்கள் தடுக்கிறீங்க, உதைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, மாணவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சில பேர் வராங்க இல்லையா? அவங்க தான் விஜய் அவர்களையும் இந்த ஆட்சியையும் எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற நீட்டை எதிர்த்தோ பாஜகவை எதிர்த்தோ பேச மாட்டாங்க. அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. இல்லை, எனக்கு என்ன மாதிரி யார் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் இது பண்ண முடியும். ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசை எதிர்த்து பேசுகிறதுக்கு எப்போவுமே அரசு மீதான அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எதிர்கட்சிகள் இருப்பாங்க. எதிர்கட்சிகள் வந்து அரசு இந்த நீட்டு விஷயத்துலையும் மற்ற முன்னாடி அந்த விஷயத்தை வச்சியும் நீட்டு விவகாரத்தில் வச்சியும் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சிறந்த கலைஞர்கள், அவர்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவருடைய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற மாணவர்களோட போராட்டத்தை எப்படி இங்கே இருக்கிற யாருமே அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா யாருமே இங்கே இருக்கிற மாநில அரசை பற்றி கண்டிப்பாக எதிர்த்து பேசவே மாட்டாங்க. நானுமே அது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வைப்பேன். நான் போராட்ட களங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம எதுக்க வேண்டியது விஜயண்ணா கிடையாது, விஜயண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவர்கிட்ட நம்ம சப்போர்ட்டை தான் கேட்கணும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லி கேட்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த நீட் தேர்வால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் விஜய் அவர்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணுமோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் சொல்லுங்கள். இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்களை இந்த மாதிரியான ஒரு போராட்ட களங்கள் இருக்கும்போது அரசியல் படுத்தணும், பொலிட்டிக்கலாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலைகளை அவர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீட் விலக்குக்கு போராடுற மாணவர்களுக்கு அவர் உறுதுணையாக இருக்கணும். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு இணைஞ்சு போராடினா மட்டும்தான் நமக்கு நீட் விலக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அரசோட சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு.